ஸ்தோத்திரம். பிப்ரவரி 12. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15. படைப்புக்கும் பாவத்துக்கும் இடையில் இன்றைய வேத வசனமானது சரீரத்திலும் ஆத்மாவிலும் நோய் கொண்டு ஒடுங்கி போன மக்களுடைய வாழ்வில் புது நம்பிக்கையை கொண்டு வந்துள்ளது. மனிதனை தேவன் மண்ணினாலே படைத்தார். அவன் அவயங்கள் ஒவ்வொன்றையும் ஆச்சரியமாக அதன் இடத்தில் நிலைநிறுத்தினான். எனினும் ஆதாம ஏவாளும் பாவம் செய்ததின் மூலம் மனிதனின் உணவு முறைகளில் பல மாற்றம் ஏற்பட்டது. பழங்களை உணவாக உட்கொண்ட மனிதன் பயிர் விளைவுகளை எடுத்துக்கொள்ள தொடங்கினார். காலம் செல்ல செல்ல பாவம் பெருகினது நிமித்தம் நோய் வியாதிகள் பெருகினது. ஆனால் மனிதனோ தன்னை படைத்தோரின் மகத்துவத்தை நாடாமல் மருத்துவர்களின் மருந்துகளை நாடினான். எனவே தான் உலகில் மருத்துவமனைகளின் தலை நிமிர்ந்தன. படைத்தவருக்கு தெரியாமல் நம் தலையில் ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படியானால் எப்படி உடல் நோய்கள் மட்டும் நம்மை அண்ட முடியும்? இயேசுவின் இரத்தம் சுகமளிக்கும் வல்லமை. மருத்துவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட நோய்களையும் தேவன் அவருடைய வார்த்தைகளினால் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த காலத்தில் அதிகபட்சமாக அவருடைய அற்புதங்களை நோயாளிகள் மத்தியிலே தான் நடப்பித்தார். நோய்களுக்கு மூல காரணமாக அமைவது கவலைகள், மன அழுத்தம், கோபம் போன்ற உணர்வுகளை. இவை எல்லாவற்றிற்கும் சிறந்த ஒரே மருத்துவ நிபுணர் இயேசு கிறிஸ்துவே. அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்ன தேவன் தாமே உங்களுடைய எல்லா பலவீனங்கள் மத்தியிலும் உங்களை தாங்கி தப்புவிப்பாராக. அவருடைய கடைசி துளி இரத்தம் போர்ச்சேவகனுடைய கண்களுக்கு சுகமானது போல இன்று நம் வாழ்வில் அவருடைய இரத்தமானது அற்புதங்களை செய்யும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. பரம வைத்தியரிடம் உன் காயங்களை கட்டு, பரம சுகத்தை நீ எட்டு. சுகமளிக்கும் தேவன் தாமே நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவாராக. ஆமேன்.